والله الوجه الله ولا عاوزين إلا رضاه وانطالت بينا حياة هتكون أرواحنا جسور يا مصر يا مصر صباحك نور في ايدينا هنشبك ايدك وبنور العين هنقيدك وبإذن الله هنعيدك للعالم طاقة نور الجرح خلاص هنزيله ومرار الماضي نشيله والحلم نكون تأويله على حلمك حزب غيور يا مصر يا مصر صباحك نور. இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இது மாதிரி பல சிறப்புகளை சிரியா விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இப்ப இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ரீதியாக கூட முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அல்ல, முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம் பர்மா, அதனால நம்ம அந்த பிரச்சனையை கணிக்க வேண்டும் என்றது ஒரு பகுதி. இஸ்லாமிய ரீதியாக கூட பாரம்பரியம் கொண்ட இடம் எது? இந்த சிரியா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உருவானது, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குழப்பம் உருவாவதற்கு முன்னால் ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள், அதுக்கு பின்னால் அப்பாசியர்கள் வந்தார்கள், உஸ்மானியர்கள் வந்தார்கள், குட்டி குட்டாக துண்டுகளாக என்னது பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டது, இதெல்லாம் நடந்தது. நடந்த பின்னால என்றைக்கு முஸ்லிம்கள் தங்களது பலத்தை முழுமையாக இழந்தார்களோ அப்ப எல்லாம் காலனித்துவம், அதாவது ஐரோப்பிய உலகம் என்ன செய்து நாடுகான் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு இடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே சிரியா யாருடைய கையில் இருந்தது? ஐரோப்பியர்களோட கையில தான். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, ரோமன் சொல்லுவாங்க. மூத்தா யுத்தம் நடக்குது, எத்தனை யுத்தம் நடந்ததானே முஸ்லிம்கிட்ட கைக்கு வருது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. அதே போல திருப்பி என்ன செய்கிறது, பிரான்சுடைய காலனித்துவத்துக்கு கீழ் என்ன செய்கிறது, இந்த சிரியா போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போன பின்னால நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொன்னா, அந்த கேபிட்டலிசம் கம்யூனிசம் என்ற பொருளியல் ரீதியான அந்த பிளவுகள் உருவாகி இருந்த காலம். இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குலகம் ஒரு போக்கில் இருக்கும், மேற்குலகம் என்ன செய்யும் ஒரு போக்கில் இருக்கும். கிழக்குலகம் எப்ப எதுக்கு சார்பாக இருக்கும், கம்யூனிசத்துக்கு சார்பாக இருக்கும். மேற்குலகம் அதாவது என்னது மேற்கு ஐரோப்பா, அது போல அமெரிக்கா, யூகே இதெல்லாம் இருக்கும் கேபிட்டலிசம் முதலாளித்துவத்துக்கு சார்பாக என்ன செய்யும் இருக்கும். இப்ப சிரியா இந்த காலப்பகுதியில் பிரான்ஸ் விட்டுட்டு போற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து விட்டு தான் போகுது. அப்ப அந்த காலத்தில் உருவாக்கப்படுகிறது ஒரு கட்சி, பாத் சோசியலிச கட்சி என்று சொல்லி என்ன செய்கிறது, ஒரு கட்சி உருவாக்கப்படுகிறது. இந்த கட்சிக்கு சார்பாக இந்த கட்சியில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். சிரியாவுக்கு கீழே உள்ள இடம் எது, அதாவது தென்கிழக்காக கீழே உள்ள இடம் எது, ஈராக். அதுல இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். அதுல இருந்தவர் தான் ஹாஃபிஸ் அல் அசத். ஹாஃபிஸ் அல் அசத் யாரு, பஷார் அசதுடைய தந்தை, பஷார் அல் அசதுடைய தந்தை, அசது குடும்பம் அது. அவர்ல இருந்தவர் தான் அவர். அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல டோட்டலாக முழுமையாக எந்த கொள்கை பேசப்படுகிறது தெரியுமா, இந்த சோசியலிச கொள்கை பேசப்படுகிறது. இங்கதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் அதை சோசியலிச கொள்கையாக பார்த்தார்கள், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக பார்த்தார்கள். மார்க்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கல நிறைய பேருக்கு, அதனால அந்த கொள்கை விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், இணைந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை இருக்கல, மார்க்க ரீதியாக அதை பார்க்கவில்லை. இது நாளைக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று யோசிக்கல. அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது. 1960களில் 40ல சுதந்திரம் கிடைக்குது பிரான்ஸ்ல இருந்து. 40 சிரியா என்ன செய்து சுதந்திரம் அடைகிறது. 1960 பஷார் அதாவது ஹாஃபிஸ் அல் அசத் என்ன செய்யறாரு, ஆட்சிக்கு வராரு. கட்சி அடிப்படையில் கொள்கையெல்லாம் பார்க்கல, கொள்கையெல்லாம் என்ன செய்யவில்லை பார்க்கவில்லை. கட்சி அடிப்படையில் இவருடைய அந்த கட்சி முன்னுக்கு நின்று ஆட்சியாளராக என்ன செய்கிறார், அவர் வருகிறார். இவர் யாரு, இந்த ஹாஃபிஸ் அசத் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிப்பதாக இருந்தால், அஹ்லு சுன்னா ஷியா என்று பிரிப்பதாக இருந்தால், மற்ற அஹ்லு சுன்னாக்குள் உள்ள முரண்பாடுகள் விட்டுட்டு சிரியாவை இந்த அடிப்படையில் பிரிப்பதாக இருந்தால், இந்த 10 வீதத்தினர் 12 வீதம் என்றாங்க, 10 வீதமாக சிரியாவுடைய மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பகுதியில் லாதிகியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மலைத்தொடர்களில் வாழ்ந்த விவசாயி மக்கள், வெளியிருந்து வந்து வாழ்ந்த விவசாயி மக்களுடைய அந்த இனத்திலிருந்து வந்தவர் தான் யாரு, இந்த ஹாஃபிஸ் அல் அசத். அவர்கள் யார், ஷியாக்களே காவிர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள். எப்படி
ஷியாக்களே காபிர் என்று சொல்ல பாருங்க, அதே பெரிய குஃபர். அதுல உள்ளவனே இவனை தாங்கலாம் என்னது காபிர் என்று சொல்லக்கூடிய கட்சியில் உள்ளவர்கள். இதை மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர்ல காட்டுறதுக்காக வேண்டி பிரான்ஸ் ஐரோப்பிய உலகம் எப்படி எழுதுமெண்டா அலவியா பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அப்பதானே அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்படுத்தி பேசலாம். ஆனா உண்மை என்னன்னா நுசைரியா பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் யாரு? ஷியாக்கள் மிக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் நுசைரியா. அஹ்லு சுன்னாவை கண்டதுண்டமா வெற்றத்துல சந்தோஷப்படுறவங்க, கொல்றதுல மட்டுமல்ல கொடுமை செய்வதில் சந்தோஷப்படுகின்றவர்கள், அப்பாசிய கிலாபத் தலைகீழாக பிறழ்வதற்கு காரணமாக அமைந்தவர்கள். அப்பாசிய கிலாபத் போட்டு கொடுத்து 5 லட்சத்துக்கு மேல கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பிரிவினர் தான் யாரு? இந்த ஷியாக்கள் உள்ள நுசைரியா என்ற பிரிவினர்கள். அது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ஈரானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க ஆட்சி செய்கின்றவர்கள் யார்? இமாமியாக்கள். 12 ஆட்சியாளர்கள் வரணும் என்று சொல்லக்கூடிய ராஃபிதாக்கள், காபிர்கள். யமனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தியாக்கள். கொள்கை அடிப்படையில் எடுத்தா ஷியாக்களோட கொள்கையிலேயே அஹ்லு சுன்னாவோட நெருக்கமானவர்கள் யார்? கொஞ்சம் ஜெய்தியாக்கள், யமன்ல உள்ளவர்கள் ஜெய்தியாக்கள். அங்க இடம் பிடிக்கத்தான் இந்த புரட்சி உண்டாக்கி வச்சுக்கிறாங்க யமன்ல. அங்க ஈரானுடைய கொள்கையை விதைத்து இடம் பிடிப்பதுதான் ஹூசி பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை உண்டாக்கி இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தமிழ் மீடியால கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் மீடியாக்கள் என்ன செய்யறாங்க? கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் நீங்க எடுத்து பார்க்கணும்னு சொன்னால் இந்த சிரியாவில் இருக்கக்கூடியவங்க பாருங்க எப்படி சுத்தி இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த அதாவது ஹாஃபிஸ் அல் அசதுடைய அந்த ஷியா பிரிவினர் யார் தெரியுமா? நுசைரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவங்க 10% தான் சிரியால இருக்கிறாங்க. எத்தனை வீதம்? 10% மோசமான கொள்கையுடையவர்கள். பொறுக்கேலாம ஈரானே இவங்களை காபிர்னு சொல்லி வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடவுள் மனிதராக அவதரித்தார். இது அவங்களோட கொள்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடவுள், அவர் மனிதராக அவதரித்திருக்கிறார். சொர்க்கத்துக்கு வேற விளக்கம், நரகத்துக்கு வேற விளக்கம், தண்டனைக்கு வேற விளக்கம், கூலிக்கு வேற விளக்கம். உண்மையிலே சொர்க்கம் இல்லை, உண்மையிலே நரகம் இல்லை, உண்மையில் கூலி இல்லை, உண்மையில் தண்டனை இல்லை, ஒரு விளக்கம் அது. இந்த மாதிரியான நிலைமை எப்படி யஜூஜ் மௌஜூஜுக்கு அமெரிக்கா யூகே இந்த காதியானில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி விளக்கம் கொண்ட ஒரு குரூப் இது நுசைரியா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய இது அவங்களோட அகீதா. இது நம்மளா கற்பனை பண்ணி சொல்றதல்ல, நுசைரியாக்களுடைய அகீதா இது. அப்ப ஷியா பிரிவில் மிக மோசமானவர்கள். குஃபுர்ல ஈடுபடுறவனே குஃபுரை பொறுக்க முடியாம குஃபுர்னு தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அரசியல் லாபங்களுக்காக என்ன செய்யறாங்க? ஒன்று சேர்றாங்க. இப்ப எடுத்து பாருங்க லெபனான். லெபனான்ல தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி எது? ஹிஸ்புல்லா. அதாவது தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுடைய கொள்கை என்ன? ஈரான் கொள்கை. இப்ப இந்த மாதிரி கொள்கை உள்ளவர்களுக்கு சிரியால உடன்பாடு ஏற்படுமா? ஏற்படாது. ஆனால் ஷியா என்ற ஹெடிங் இது, அதற்கு கீழே என்ன செய்யறாங்க? இவர்கள் உடன்படுகிறார்கள். இப்படிப்பட்டவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான்? 10% தான் இருக்கிறான். 10% தான் இருக்கிறான். அங்க மன்னராட்சி இல்லை சிரியால, அங்க இருக்கிற ஜனநாயக ஆட்சி தான். 10% உள்ளவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்று கேட்டால் கொள்கையை கணக்கெடுக்கல. அதான் விஷயம். அங்க உள்ள மக்களே என்ன செய்யல தெரியுமா? கொள்கையை கணக்கெடுக்கல. கொள்கையை கணக்கெடுக்காமல் பாத் சோசியலிச சிந்தனை வச்சு அவன் பிரச்சாரம் செய்யறான். இவங்க ஓட்டு போட்டாங்க. அவ்வளவுதான். தேவையா இது? இந்த அடிப்படையில் அதாவது ஒரு புரட்சி நடந்துதான் வந்தாலும் மக்களுடைய ஆதரவு என்ன செய்தது? அவருக்கு இருந்தது. ஆட்சிக்கு வாராரு. இவர் எது வரைக்கும் இருக்கிறார்? 2000 ஆண்டு வரைக்கும். 70 நெடுங்க 2000 ஆண்டு வரைக்கும். எத்தனை வருஷம் பாருங்க. 2000 ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாரு. கொடுமை, எதிர்த்தால் கொடுமை, ஆர்ப்பாட்டம் நடந்தா கொடுமை. இஹ்வானுல் முஸ்லிமீன் இஸ்லாமிய பிரிவு ஹமாத் என்ற இடத்துல ஒரு புரட்சி செய்யறாங்க. அவங்களுக்கு எதிராக புரட்சி செஞ்ச சரியா பிழையா அதெல்லாம் 2வது அம்சம். ஆனா புரட்சி செஞ்சா எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளர் நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொள்ளாம 40,000 பேரை கொடூரமா கொண்டாங்க. 40,000 பேரை ஏத்துக்கல மாட்டாங்க. அறிக்கையில 40,000 இஹ்வான்களை கொடூரமாக கொலை செய்தார்கள், கொடூரமாக கொன்றார்கள். அதாவது எனக்கு எதிராக வந்தா நாட்டை அழிப்பேன் என்ற கொள்கையில் உள்ளவர்கள். அவர்களுடைய பாரு இஹ்வான்கள் யாரு? அஹ்லு சுன்னா பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் என்ன செய்வாங்க? அழிப்பதில் நன்மை அவர்களுக்கு, அவர்களுக்கு இவர்களை அழிப்பதில் நன்மை உண்டு என்கின்ற அடிப்படையில் ஒரு புரட்சிக்காக 40,000 பேர் என்ன செய்தார்கள்? கொன்று ஒழித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட மோசமான, அதுக்கு பின்னால எழும்பவே முடியாத அளவுக்கு அநியாயம் என்ன செய்தார்கள். இதுக்கு பின்னால ஒரு மரணிக்கிறார். இப்ப அடுத்ததா யார் வராரு? அவருடைய மகன் ஹாஃபிஸ் அல் அசத் வராரு. அசத் ஃபேமிலி இவங்க. அசத் ஃபேமிலி பஷார் அல் அசதுக்கு, அதாவது பின்னால ஹாஃபிஸ் அசதுக்கு பின்னால பஷார் அசத் வராரு. ஹாஃபிஸ் அசதுக்கு பின்னால பஷார் அல் அசத் வராரு. இந்த பஷார் அல் அசதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர், கண் டாக்டர், என்ன கண் வைத்தியர். அவர்
கண் வைத்தியர் மட்டுமல்ல, இராணுவ ரீதியான தளபதியாக என்ன செஞ்சாரு? இராணுவத்தில் கண் வைத்தியராக இருந்து இராணுவ தளபதியாக இருந்தார். தந்தைக்கு பின்னால் ஆட்சிக்கு என்ன செய்யறாரு? பைஃபோஸாக இராணுவ புரட்சியின் மூலம் என்ன செய்யறாரு? அந்த தலைமைத்துவத்துக்கு வரார். 2000 ஆண்டுல வந்தத்திலிருந்து அநியாயம் தான். என்னதான் மக்களுக்கு ஆட்சியில வழங்கிட்டாலும் பல அநியாயங்கள். அதாவது யாரை பார்த்த அநியாயம்? இந்த அளவியாவை தூக்குறதுல, நுசைரியா குரூப்பை தூக்குறதுலே பெரிய கவனம் செலுத்தினார். அந்த விவசாயி மக்களை எப்படி டெவலப் பண்றது, அவர்களை பெரும் பெரும் அரசாங்கத்துடைய இடங்கள் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது என்று கொண்டு வந்து வைத்தாரு. அமைச்சர் பதவிகள்ல ஓட்ல எல்லாம் இல்லை, பைபோசா தானே, எல்லா இடங்களையும் கொண்டு வந்து வைத்தாரு. அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, இறை நிராகரிப்பு எல்லாமே ஒரே தான். ஆனாலும் மேற்குலகளை ஒன்று நடந்தா பேச்சுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். மேற்குலகத்தில் ஏதாவது ஒரு கொடுமை நடந்தா பேசுறதுக்கு இடம் என்ன செய்யும்? இருக்கும். இந்த கிழக்குலகளை கொடுமை நடந்துன்னு வைங்களேன், ரஷ்யாலேயோ சைனாலேயோ இங்க நடந்துன்னு வைங்களேன், பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. பேசுறதுக்கு என்ன செய்யாது? நாக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தான் என்ன செய்வான்? ஏதாவது ஒன்று நடந்தது கம்யூனிசத்துடைய கோர முகம் அதுதான். அப்படித்தான் செய்வார்கள். அதனால சிரியா எதை சார்ந்து நிக்குது? ரஷ்யாவை. சிரியா எதை சார்ந்து நிக்குது? ரஷ்யாவை சார்ந்து நிக்குது. இதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அநியாயங்களுக்கு மேல அநியாயங்கள் செய்து ஒரு சின்ன பிரச்சனையில வெடிக்குது. ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று 2011 ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் கொஞ்சம் போராட்டத்தில் என்ன செய்யறாங்க? இறங்குறாங்க. ஏற்கனவே பல குழுக்கள் உருவாகி ரெடியாக இருந்திருக்குமே, இப்படி ஒரு பிரச்சனையில இவனை கீழே வீழ்த்திட்ட வேண்டும் என்று ரெடியாக இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை வெடித்த பின்னால் போராட்டம் தடார்த்தம். அந்த நேரத்தில் தூனிஸ்ல பிரச்சனை, எகிப்துல பிரச்சனை, லிபியால பிரச்சனை, எல்லா இடங்கள பிரச்சனை. அதோட சேர்த்து இது என்ன செஞ்சது? இந்த சிரியாவுடைய பிரச்சனை என்ன செய்கிறது? கிளம்புகிறது. அப்ப களத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள். யார் இருக்கிறாங்க? பொதுமக்கள் தான் அந்த இடத்துல இவனை வீழ்த்தட்டணும் என்று பாடுபடுறாங்க. 90%, அதாவது 70% அஹ்லு சுன்னாக்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8% கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. மற்றவங்க சாதாரண 1%, 2%. 10% யார் இருக்கிறாங்க? இந்த நுசைரியா, அதாவது ஆட்சியாளருடைய கோத்திரத்தில் உள்ள இந்த ஷியா கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் எங்க இருந்தாலும் அஹ்லு சுன்னாவுக்கு ஆபத்து தான். ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் சுன்னிகள் அமைதியா இருந்துட்டு? எந்த நாட்டை நீங்க சொல்லுங்க. ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் அமைதியா இருந்திருக்கிறாங்க? சுபஹானல்லாஹ். ஷியாக்கள் உள்ள, சுன்னிகள் உள்ள நாட்டில் ஷியாக்களுடைய அமைதியை நீங்க தெரியணுமா? சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மாகாணத்தை உங்களுக்கு பார்க்கலாம். பம்ஸ் வெடிக்கிறது எதுல? ஷியாக்குடைய பள்ளியில தான். ஷியாக்குடைய பள்ளியில தான் இந்த ISIS பிரிவினரால் ஷியாக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பம்ஸ் வெடிக்கப்படுகிறது. பாதுகாப்பு கவர்மெண்ட் என்ன செய்வான்? அங்க போய் கொடுத்து அதுக்குள்ள வராம ஹை செக்யூரிட்டி கொடுத்து என்ன செய்கிறது? அந்த இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் செய்யற நேரத்தில் கொஞ்சம் வழி என்ன செய்வான்? கவர்மெண்ட் விட்டு கொடுப்பான். அந்த லெவல் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? வைத்திருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிற மக்கள் என்ன செய்வாங்க? இவர்களை டெவலப் பண்ணாம வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் விவசாயி பதில் அவன் இருக்கிறான். அதை டெவலப் பண்ணா விவசாயத்தை அழிக்கணும், அவ்வளவுதான். வயல் பகுதி என்ன செய்யணும்? அழிச்சிடணும். அந்த மாதிரி வைத்திருக்கிறார்களே தவிர மற்றபடி நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி, எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஷியாக்கள் உள்ள பிரதேசத்தில் அஹ்லு சுன்னா நிம்மதியாக இல்லை. யமனை எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈராக் எடுங்க நிம்மதியாக இல்லை, சிரியாவை எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈரானை எடுங்க நிம்மதியாக இல்லை. இதுதான் அந்த நிலைமை. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புரட்சி வெடிக்குதா? பஷார் அல் அசதை பொறுத்த வரைக்கும் அலவியா நுசைரியா தரிகா கொண்டவன். எதிர்க்கிறவன் யாருன்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். யாரு? அஹ்லு சுன்னா தான். எதிர்க்கிறவங்க யாரு? மிக்ஸ்ட் அல்ல, தெளிவாக அஹ்லு சுன்னா தான். இதற்கு எதிராக என்ன ஆயுதத்தையும் அவன் பயன்படுத்த தயார். டோட்டல் சமுதாயத்தை அழிப்பதற்கு அவன் தயார். தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா கொடுமைகளையும் அவன் செய்வதற்கு தயார் என்ற கொள்கையில் உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கை தான் அவனை என்ன செய்கிறது? இயக்குகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு புரட்சியில் இறங்குறாங்க. ஃப்ரீ சிரியன் ஆர்மி, அதான் மக்கள், மற்றவங்க எல்லாம் வேற வேற. ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க? ஜெய்ஷுல் ஹுர் அப்படி என்ற பெயர்ல மக்கள் திரண்டிருந்து என்ன செய்யறாங்கன்னா ஆங்காங்க ஒருமுகப்படுத்தப்பட்டில்ல, பெரிய பிளான் அவங்ககிட்ட இருக்காது. ஆட்சியாளர் எப்படியாவது என்ன செய்யணும்? கீழே போடணும் என்ற அடிப்படையில் ஜனநாயக புரட்சி மாதிரி நடக்குது. இது எப்படி அடக்கணும்? கண்ணீர் புகை விட்டு அடக்குவாங்க, மக்களை ஓட வைப்பாங்க, தடைகளை போடுவாங்க, பெரியரை போடு, இப்படித்தான் நடக்கும். அப்படியெல்லாம் அவன் செய்யல. என்ன செய்யறான்னு சொன்னா ஆயுதங்களை பயன்படுத்துறான். எப்படி ஆயுதங்கள் தெரியுமா? நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி உயிரோடு விடுவதில்லை என்கின்ற அடிப்படையில் உள்ள ஆயுதங்கள். ஆரம்பமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை அடக்காம
எப்படி இந்த சைனால நடக்குதோ, எப்படி ரஷ்யால நடக்குதோ, அதுபோல நிராயுதபாணி மக்களுக்கு என்ன செய்றாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொல்ற கொத்து கொத்தாக என்ன செய்றாங்க. நான் ஒரு புள்ளி விவரம் சொல்லுவேன். பார்த்தா கண்ணீர் வரக்கூடிய ஒரு புள்ளி விவரம் 2013 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். அந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது. அநியாயம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு குழு என்ன செய்கிறது, போராட்டத்துக்கு இறங்குது. அதான் என்ன, ஜபஹத்துன் நுஸ்ரா. ஜபஹத்துன் நுஸ்ரா என்று சொல்லி உதவி படை பிரிவு என்று சொல்லி ஒன்று இறங்குது. இவங்களுக்கு இடையில இந்த முரண்முறிக்கல என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கோணத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். இது யாரு, இவங்களோட பின்னணி என்ன, இவருடைய நோக்கங்கள் என்ன என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்குரிய அளவில் நாங்கள் என்னது இல்லை. அப்படி சொன்னாலும் உண்மையை 100க்கு 100 என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஜபஹத்துன் நுஸ்ரா அடுத்த பிரிவு என்ன செய்யுது, இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. இதோட சேர்ந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மியில சூஃபிக்காரர் இருக்கலாம், சுன்னி உள்ளவர் என்ன, அதாவது அஹ்லு சுன்னா தௌஹீதோட சேர்ந்தவர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஏன்னா ஆட்சியாளர், கொடுமையான ஆட்சியாளர் வீழ்த்தப்பட வேண்டும், அதுதான் அவனோட போராட்டம். வீழ்த்திட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சு, நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும், அவ்வளவுதான், வேற இது இல்லை. ஜபஹத்துன் நுஸ்ரா போராடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் திடீரென ஒரு அறிவிப்பு வருது. என்ன, ISIS